உனக்கு தாய்மொழி பற்றி அளந்து டிகிரி பார்த்து வச்சா பத்தாது. உன் மொழியை ஒரு அயல் மொழி அழிக்க வருகிறது, அயலான் உன் தாயகத்தை அழிக்க வருகிறான், உன் இனத்தை அழிக்க வருகிறான் என்றால் உனக்கு உன் இனத்தின் மீது, தாயகத்தின் மீது, மொழியின் மீது வெறி வேண்டும், போர்க்குணம் வேண்டும், போராட வேண்டும். மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. பிராமணியத்தை, பிராமணர்களை எவ்வளவோ பசைபாடி எழுதியவர், பூநூலை அரித்து எறிந்தவர் பாரதியார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நம்ம இனம், மொழி, தாயகம் மூன்றினுடைய முழு பாய்ச்சல், முழு பிரதிநிதி, முழு வெளிப்பாடு பாவேந்தரிடம்தான். பிராமணிய ஏடுகள் அவர்களை தாக்கி கவிதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லக்கூடும். எனவே அவரை நாங்கள் பாராட்ட மாட்டோம் என்று வெளியே சொல்லாமல் மனதுக்குள் வைத்திருக்கலாம். பார்ப்பனியத்தை, பார்ப்பன ஆதிக்கத்தை கடுமையாக சாடியவர். இவ்வளவு எங்கள் இனத்தை, எங்கள் மக்களை, எங்கள் மொழியை இழிவுபடுத்தினீர்கள். நீங்கள் உங்களை தாக்கி பாவேந்தன் எழுதினால் உங்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து அவரை பற்றி உங்கள் ஏடுகளில் எழுத முடியாது என்றால் என்ன அர்த்தம்? அது அந்த ஹிந்திக்கு தாய்மொழி எதுவும் கிடையாது, தாயகம் எதுவும் கிடையாது, சமஸ்கிருதத்துக்கு தாயகம் எதுவும் கிடையாது. அதுபோல சொன்னால் வருத்தப்படக்கூடாது. பிராமணர்களுக்கும் சொந்த தாயகம் கிடையாது. இனத்தை பாதுகாக்க நாம் நம் மொழியை பாதுகாக்கவில்லை என்றால், நம் இனத்தை பாதுகாக்கவில்லை என்றால் அடுத்த மொழியும் அடுத்த இனமும் இங்கே ஆட்சி செய்யும். பிறந்த நாளை ஒட்டி இன்று தஞ்சையில் பெசன்ட் அரங்கத்தில் நடைபெறும் இந்த விழாவிற்கு, இந்த சிறப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் தமிழ் கலை இலக்கிய பேரவையினுடைய தஞ்சை நகர அமைப்பாளர் புலவர் ஐயா நாகேந்திரன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் மகேஸ்வரி அவர்களே, சத்யா அவர்களே, இந்த கருத்தரங்கின் முன்பாக பாவீச்சு வழங்கிய தம்பி மணியரசன் அவர்களே, ஐயா பாரகி அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, அதற்கு முன்பாக நல்ல தமிழிசை பாடிய மாணவ செல்வங்களே, குழந்தை சிறுவர்களே, மிகச்சிறப்பாக பாடல், கலை நிகழ்ச்சி என்று நடத்தி காட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் வைகரை அவருடைய முயற்சியால் தான் திடீரென்று இந்த பாவேந்தர் பிறந்த நாள் விழா ஏற்பாடாகியது. நீங்கள் எல்லாம் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த சில நாள், ஓரிரு நாளில் சொன்ன இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்து இயக்கங்கள், போராட்டங்கள், அமைப்புகளின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் உரிய முன்னேற்பாட்டோடு இந்த விழாவை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. 4ஆம் தேதி வடலூரிலே போராட்டம், வள்ளலார் பெருவழியை பாதுகாக்க போராட்டம். அதற்கு அன்பர்களை, நண்பர்களை, தோழர்களை அணிதிரட்ட வேண்டியிருக்கிறது. இப்படி பல்வேறு கடமைகளில் இருப்பதால் இன்னும் சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி இருக்க முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதே வேளை விடுபட்டு போகாமல் பாவேந்தர் பிறந்தநாள் விழாவை நடத்தி இருப்பது பாராட்டுக்குரியது. கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தருடைய பிறந்த நாள், நினைவு நாள் இரண்டுமே ஏப்ரல் மாதம்தான் வருகிறது. ஏப்ரல் 21 அவருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாள் எனக்கு என் நினைவை விட்டு அகலாத நாள். காரணம், அவர் இறந்த பொழுது 1964 ஆண்டு
தேர்வுக்காக பாடப்புத்தகத்தில் அவருடைய புரட்சி கவி பாடலை நெற்று செய்து கொண்டிருக்கிறேன். திருக்காட்டுப்பள்ளியில் சர் சிவசாமியர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். அங்கே பட்டிலிங்கன் செட்டியார் மாடியில் அறை எடுத்து தங்கி படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது செய்தித்தாள், மறுநாள் செய்தித்தாள், முதல் நாள் இறந்திருக்கிறார்கள், மறுநாள் படித்துக் கொண்டிருக்கிறேன். செய்தித்தாளிலே பாவேந்தர் இறந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. அந்த பாடல் தான் இங்கே அம்மா அவர்கள் சொன்ன இந்த புரட்சி கவி என்ற ஒரு குறுங்காப்பியத்தில் பாவேந்தர் எழுதிய பாடல் அது. அதனுடைய சுருக்கத்தை சொன்னார்கள். அரசன் தன் மகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஆசிரியனை தேடுகிறான். அமைச்சன் உதாரன் என்ற ஒரு தமிழ் புலவனை, இளைஞனை அமர்த்தலாம். மிகப்பெரிய வல்லவன், கெட்டிக்காரன், அறிவாளி என்று சொல்லி அமர்த்துகிறார். இவனோ இளைஞன், என் மகளோ இளம்பெண், ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று அச்சப்படுகிறான் அரசன். அப்பொழுது அமைச்சன் ஒரு தந்திரம் சொல்லுகிறான். இரண்டு பேரும் சந்தித்து கொள்ளாத ஒரு கதையை உண்டாக்கி விடுவோம் என்கிறான். அது எப்படி? அவனிடம், அந்த உதாரனிடம், அந்த இளைஞனிடம், ஆசிரியரிடம், என் மகள் குஷ்டரோகி என்று சொல்லிவிடுங்கள். நீ குஷ்டரோகியை பார்ப்பது நல்லதல்ல, உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கிறாள் குஷ்டரோகி, இருந்தாலும் தமிழ் அவளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லுங்கள். உங்கள் மகளிடம் இந்த ஆசிரியன் ஒரு குருடன், பார்வையற்றவன், அவனை பார்ப்பது நல்ல சகுனம் அல்ல. எனவே திரை போட்டு மூடி, நடுவே திரை போட்டு விடுவோம். இந்த பக்கம் ஆசிரியர் இருக்கட்டும், அந்த பக்கம் நீ இரு, பாடம் நடத்துங்கள் என்று, படியுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படியே நடந்து கொண்டிருக்கும். கடைசியில் ஒரு நாள் தற்செயலாக திரை விலகி பார்க்கும் பொழுது அவள் குஷ்டரோகி இல்லை, அழகிய பெண். இவன் கண் குருடல்ல, நல்ல பார்வையுள்ள இளைஞன், சிறந்த அறிவாளி. ரெண்டு பேருக்கும் ஈர்ப்பு வருகிறது, திடீரென்று காதலும் வருகிறது. அப்பொழுதுதான் அந்த பாடல், இந்த பாடல் எங்களுக்கு பாடமாக இருந்தது. காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாகுமோ, பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ, சீரழகே தீந்தமிழே உன்னை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்று சொன்னான். அந்த அந்த தப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்ல வந்த பாவேந்தர் சமூக கருத்தை அதுல சொல்றார். காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ, நேரிருத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர் உணர்வு மறைந்து போமோ. தொழிலாளிகளை அப்பெல்லாம் தொழிற்சங்க போராட்டம் நடக்குது, அதையும் சேர்க்கிறார் பாவேந்தர். அந்த பாடலை நான் மனப்பாடம் செய்து தேர்வுக்காக இருக்க பொழுதுதான் பாவேந்தர் இறந்தார் என்ற செய்தி ஏட்டிலே வருத்தமாக இருந்தது. அப்படிப்பட்ட பாவேந்தர் அவர்களை பின்னர் ஓரளவு படிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்று ஈடுபாட்டோடு கற்றேன். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிறேன், பாவேந்தருடைய பிறந்த நாள் அல்லது நினைவு நாள் வரும் பொழுது ஏடுகள், நாளேடுகள் அதற்கான சிறப்பு கட்டுரைகள் வெளியிடுவதில்லை, செய்திகள் வெளியிடுவதில்லை. ஏன்? பாரதியாருக்கு வெளியிடுகின்றன, அதை ஒட்டி முன்னும் பின்னும் வெளியிடுகின்றன. வெளியிடுவது தவறு என்று சொல்லவில்லை, பாரதியாருக்கு வெளியிடுவது சரி, வெளியிடுங்கள். ஆனால் பாவேந்தருக்கு மட்டும் ஏன் வெளியிடுவதில்லை? பாரதியாரை விட கவித்துவத்தில் அல்லது செய்திகளை சொன்னதில், சமூக சமத்துவத்தை சொன்னதில், கவிதையை புதிய உச்சத்துக்கு, தமிழ் கவிதையை வளர்த்ததில் பாவேந்தர் எங்கே பின்தங்கி இருக்கிறார்?
ஏன் சொல்வதில்லை? பிராமணிய ஏடுகள் அவர்களை தாக்கி கவிதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லக்கூடும். எனவே அவரை நாங்கள் பாராட்ட மாட்டோம் என்று வெளியே சொல்லாமல் மனதுக்குள் வைத்திருக்கலாம். பார்ப்பனியத்தை, பார்ப்பன ஆதிக்கத்தை கடுமையாக சாடியவர். ஏன் உங்கள் பிராமண குலத்திலே பிறந்த பாரதியார் கூட உங்களுடைய சூழ்ச்சிகளை, கேடுகளை எடுத்து பாடலாக வடித்திருக்கிறாரே. பேராசை காரணடா பார்ப்பான், அவன் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பான் என்று அடுக்கிக் கொண்டே போவார் பாரதியார். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே என்று பிள்ளையனோடு ஒப்பிட்டு பார்ப்பனரை பாரதியார் பாடியிருக்கிறார். இருந்தாலும் அது செல்லமாக தெரிகிறது அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் குலத்திலே பிறந்தவர். ஒரு சிறு அளவுக்கு சொல்லிவிட்டு நிறுத்தி கொண்டார். அதற்கு மேலே அவர்களை தாக்கி எழுதவில்லை பாரதியார். அதன் பிறகு வேதம், போக்குவரத்து, பாரத பெருமை, பாரத மாதா பெருமை, பல கற்பனைகள் எல்லாம் எழுத ஆரம்பித்தார். தமிழ் கவிதையை வளர்த்தவர் பாரதியார். ஒரு உயரத்துக்கு கொண்டு போனவர். சமகால முற்போக்கு கருத்துக்களை, சமத்துவ கருத்துக்களை பாடியவர், பெண்ணுரிமையை பாடியவர் பாரதியார். எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதே போல ஆரியத்தை, வேதத்தை நிலைநாட்டி கட்டுரைகளும் கவிதையும் நிறைய வரைந்தவர் பாரதியார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பார்ப்பனியத்தை தாக்கி கொஞ்சம் பாரதி எழுதியிருந்தாலும் அதை விட்டுருவோம், நம்முடைய பிரதிநிதியாக பாரதியாரை காட்ட வேண்டும். நம்முடைய குலத்திலே பிறந்தவர், வேதங்களை பாராட்டி, உபனிஷத்துக்களை பாராட்டி நிறைய எழுதியிருக்கிறார், கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுவும் இந்த பாரத தேசம் என்று தோன்றியது என்று அறிவாளர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தொன்மை காலத்திலிருந்து பாரத தேசம் இருக்கிறது என்று பாடியிருக்கிறார். அப்படி ஒரு தேசம் இருந்ததே இல்லை. வரலாறு படிப்பவர்களுக்கு தெரியும். நந்த வம்சத்து அரசு, குப்த வம்சத்து, மௌரிய வம்சத்து அரசு, குப்த வம்சத்து அரசு, முகலாய அரசு என்று இந்த அரசுகள் தான் வடக்கே இருந்ததை தவிர பாரத அரசு என்று ஒன்று இருந்ததாக ஒரு சான்றும் இல்லை, எங்கேயும் இல்லை. அது ஆரியர்களின் கற்பனை, பிராமணர்களின் கற்பனை. அதை பிரமாதப்படுத்தி எழுதினார். ஆரியம் ஆரியம் என்று திருப்பி திருப்பி எழுதுவார் பாடலிலே. ஆரியம் என்றால் உயர்ந்தது, சிறந்தது என்ற பொருளில், பிராமணர் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை என்றும் சொல்லுவார்கள். அவர் சொல்லவில்லை என்று. எல்லாவற்றையும் ஆரிய மயப்படுத்துவது. தஞ்சை பெரிய கோயிலும், தாஜ்மஹாலும், சியாமா சாஸ்திரி வீணையும் ஆரிய சம்பத்து, ஆரிய சொத்து, ஆரிய செல்வம் என்பார். அதுக்கே ஆரிய செல்வம் என்று சொல்லணும்? எங்கிருந்து வந்தது ஆரியம்? அவருக்கு ஈடுபாடு இருக்கிறது ஆரியத்தின் மீது, அதனால் சொல்லுவார். இதையெல்லாம் வைத்து என்ன செய்கிறார்கள் என்றால், ஆரியவாதிகள், பிராமணிய ஏடுகள் அல்லது அவருடைய அறிவுத்துறையினர் பாரதியாரை நம்மவராக, பாரத மாதா புத்திரராக, பாரத தேசியத்தின் சின்னமாக, இந்து வேதங்களின் அடையாளமாக நிலைநிறுத்தி அவரை புகழ்ந்து கொண்டு போய்விட வேண்டும் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அதுபோல் செய்கிறார்கள். எனவே பாரதியாருடைய நினைவு நாள், பிறந்த நாள் வரும் பொழுது அதற்கு முன்பாகவே கட்டுரைகள் எழுதுவது, படைப்புகள் வெளியிடுவது என்ற அளவுக்கு வைக்கிறார்கள். அவர் பெயர் சுப்பிரமணியம், இவர் பேரு கனக சுப்புரத்னம், பாரதிதாசன் என்று வைத்துக் கொண்டு விட்டார். அவரை யாரும் சுப்பிரமணிய பாரதி என்று சொல்வதில்லை விழிக்கும் பொழுது. ஆனால் இவரை பாரதிதாசன் என்றே தான் சொல்லுவார்கள். சில பேர் இப்ப இங்க நம்ம தோழர்கள் கூட போடுறாங்க பாருங்க, பாரதிதாசன் பிறந்த நாள், பாவேந்தர் என்று மட்டுமே சொன்னா என்ன? நீங்க பாருங்க, பாரதியார் என்பது ஒரு இயற்பெயர் போல் ஆக்கப்பட்டு விட்டது. அவர் பேர் சுப்பிரமணியம். நானும் பாரதியார் தான் சொல்வேன், சுப்பிரமணிய பாரதி கூட சொல்றது இல்லை. மதிப்போம், அது மாற்றுக்கிறது இல்லை. இந்த தமிழனுக்கு மட்டும் ஏன் பாகுபாடு? நம்ம இனம், மொழி, தாயகம் மூன்றினுடைய முழு பாய்ச்சல், முழு பிரதிநிதி, முழு வெளிப்பாடு பாவேந்தரிடம் தான் வந்தது.
வேறு யாரிடமும் இல்லை. முதலாக வந்தது இவரிடமிருந்துதான். தமிழ் தேசியத்தின் வீரமிக்க பாவலர், தமிழ் தேசியத்தை முதன்மைப்படுத்தியவர் பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன். நாம் புரிந்து கொண்டு இவரை பாவேந்தர் என்றே அழைப்போம் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும் அல்லவா? பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த எண்ணம் வேண்டும் அல்லவா? பெரிதாக பேசக்கூடிய திராவிட இயக்கத்தோடு தானே இருந்தார் பெரியாரோடு. அவர்களாவது செய்கிறார்களா? அவர்கள் பாவேந்தரை பற்றி நினைப்பதே இல்லை. ஏனென்றால் அவர் அதிகமாக தமிழை பாடிவிட்டார், தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்று பேசிவிட்டார், எழுதிவிட்டார். எனவே அவங்களுக்கு முழுசு உடன்பாடு இல்லை. கொஞ்ச நாள் கொஞ்சம் திராவிடத்தை பற்றியும் எழுதினார், பிறகு அதையும் மாற்றி கொண்டு விட்டார் பாவேந்தர். அவருடைய திராவிடர் என்ற நான் தான் திராவிடன் என்று வரக்கூடிய இடமெல்லாம் நான் தான் தமிழன் என்றே மாற்றினார் மறுபதிப்புகளில். இதை அவரை பற்றி நல்ல ஆய்வு செய்த நம்முடைய பேராசிரியர் இளவரசு அவர்களே குறிப்பிட்டார்கள். திராவிடர் சொல்லக்கூடாது என்ற முடிவுக்கே வந்து விட்டார் பாவேந்தர் அவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழர்களில் விழிப்புற்ற மக்கள் ஏன் இந்த பாவேந்தரை முன்னிறுத்த வேண்டும், பாவேந்தருடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போக வேண்டும்? பாவேந்தர் தாக்கத்திலிருந்து பெரும் கவிஞர் பட்டாளம் உருவானது, கொஞ்ச நஞ்சம் அல்ல, இன்னும் இருக்கிறார்கள். பாவேந்தர் தாக்கத்திலிருந்து பெரும் கவிஞர் பட்டாளம். அவர் வீட்டிலேயே கூட தங்கியிருந்தார்கள் கவிஞர்கள் எல்லாம். அவர்கள் எல்லாம் இலக்கியம் படைத்திருக்கிறார்கள். ஒரு பாவேந்தர் மட்டுமல்ல, சுரதா என்று ஒரு பாவலர், சிறந்த பாவலர் தான், இறந்துட்டாரு. சுப்புரத்னதாசன் என்ற பேரை தான் சுரதான்னு வச்சுக்கிட்டார். ஒருத்த நாட்டுக்காரர் தான், சென்னையில் இருந்தார். சுப்புரத்னதாசன் என்பதெல்லாம் சுரதா. அப்படி எவ்வளவோ பேர். ஈரோடு தமிழன்பன், அவரோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தவர், மாணவ பருவத்திலிருந்து நம்முடைய கரந்தையிலே படித்தவர். நிறைய பேர், முடியரசன், வாணிதாசன், ஒரு பெரும் பட்டாளம் பாவேந்தருக்கு. பாவேந்தர் காலத்திலே உருவானவர்கள், பாவேந்தருக்கு பின்னர் உருவானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு 1000 விழுதுகள் விட்ட பேர் ஆலமரம் அது பாவேந்தர். நாம் உரியவாறு தமிழர்கள் அவரை ஏற்கவில்லை, கொண்டு செல்லவில்லை, பரப்பவில்லை. நாங்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கத்திலே ஒரு முடிவெடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளில், அலுவலகங்களில் நம்முடைய தமிழ் குடும்பங்கள் ஒரு அடையாளத்திற்கு வைக்க வேண்டிய 3 பேருடைய படமாக, பல பேருடைய பிரதிநிதிகளாக அந்த 3 பேர் படங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நம்முடைய பேராசான் திருவள்ளுவ பெருந்தகை, மறைமலை அடிகளார், பாவேந்தர் 3 படங்களையும் சேர்த்து வைப்பதை அடிப்படை கடமையாக நம்முடைய தமிழர்கள் கொள்ள வேண்டும். வீடுகளில் வையுங்கள், அலுவலகங்களிலே வையுங்கள். நாம் விழிப்புணர்ச்சி இல்லாமல் நாம் விட்டு பிராமண ஏடுகள் எதை அதிகமாக பொழுகிறதோ அதனோடு போய் ஒட்டிக் கொள்வது என்ற நிலைக்கு நாம் வசமிழந்து போன பிறகு என்ன வாழ்க்கை, என்ன தமிழர்களுக்கு என்ன மெஞ்சும், என்ன விழிப்புணர்ச்சி வரும்? அந்த வகையில் பாவேந்தரை உரியவாறு அடையாளம் காண்பதும் அவரை மக்களிடம் கொண்டு செல்வதும் மிக தேவை. அவர் பாடல்களிலே சில இடங்களில் சில குறைகள் இருக்கலாம். பிற்காலத்திலே சில இந்திய தேசியத்தை பற்றியெல்லாம் அந்த சீனாக்காரன் படையெடுத்த பொழுது எழுதினார், இருக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க. பெரும்பாலும் என்ன, நம்முடைய நிலையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும், அல்லது பகைவனிடமிருந்தாவது கற்றுக்கொள்ள வேண்டும். பிராமணியத்தை, பிராமணர்களை எவ்வளவோ பசைபாடி எழுதியவர், பூநூலை அரித்து எறிந்தவர் பாரதியார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பட்டியலுக்கு போய் சேர்ந்த ஒரு தம்பியை தன் வீட்டிலே வைத்து வளர்த்தவர் பாரதியார். அவரை தங்களுடைய பிரதிநிதியாக அவர்களால் காட்ட முடிகிறது அல்லவா? எத்தனை பதிப்புகள் போடுறாங்க, கால வரிசையில் பாரதியார் பாடல்கள், கால வரிசையில் பாரதியார் வசனங்கள்.
அப்படி என்ன கொண்டு வந்து விட்டோம்? நம்முடைய இளவழகன் அவர்கள் பாரதிதாசனுடைய முகத்து தூக்கம் போட்டிருக்காரு. ரொம்ப பிற்காலத்தில், அந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு குயில் பத்திரிகை நடத்திய பத்திரிகையில் வந்த எழுத்துக்கள், போக்குவரத்து, அதெல்லாம் வந்து முழுசா மறுபதிப்பு வரல. அதற்கென்று உழைக்க வேண்டும். தன்னார்வத்தில் உழைக்கிறார்கள், செய்கிறார்கள். பாவேந்தருக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதியை, முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சங்கே முழங்கு என்று எனக்கு தலைப்பு. சங்கே முழங்கு என்று சொல்லக்கூடிய பாடல்கள் மிக முக்கியமானது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற ஒரு பாடல் இருக்கு. அது ரொம்ப பொருள் ஆழம் உள்ளது என்று நான் பல தடவை சொல்வதுண்டு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தமிழ் வீழ்ந்தால் தமிழன் தமிழச்சி வீழ்ந்து விடுவார்கள். அவர்கள் தாயகத்தை இழந்து விடுவார்கள். அடுத்தவருக்கு அடிமையாகி விடுவார்கள். அவர்களுடைய உயர்வு என்பது தமிழோடு இணைந்துதான் இருக்கிறது. தன்னுடைய மொழி, இந்த தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி, இந்திய துணைக்கண்டத்தின் மூத்த மொழி. அயல் மொழியை சாராமல், வடமொழி இல்லாமல் இந்த தமிழை எழுத முடியும், படிக்க முடியும், பேச முடியும். அதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலை அடிகள் 1916 தனித்தமிழ் இயக்கம். வேறு எந்த மொழியும் பிற மொழி கலக்காமல் எழுத முடியும், பேச முடியும் என்று ஒரு இயக்கத்தை சொல்ல முடியாது, கோட்பாட்டை சொல்ல முடியாது. தெலுங்கு இருக்கிறது என்றால் சமஸ்கிருதமும் தமிழும் இல்லை என்றால் அந்த மொழி இல்லை. வடநாட்டிலே இந்தி இருக்கிறது என்றால் அந்த மொழியிலே சமஸ்கிருதம் இருக்கிறது, பாரசீகம் இருக்கிறது, அரேபி மொழி இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தா தான், அதெல்லாம் சேர்ந்தா உருதுன்னு சொல்லலாம், அதை வந்து இந்துஸ்தானி சொல்லலாம், இந்தின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கலப்படம். அந்த மொழிக்கெல்லாம் தாயகம் இல்லை. சமஸ்கிருதத்திற்கு தாயகம் எதுவும் கிடையாது. அதை தாய்மொழியாக கொண்ட மக்கள் யாரும் இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பொழுது சில பேர் சொல்லுவார்கள், சில 100 பேர் எங்களுக்கு தாய்மொழி சான்ஸ்கிரிட் என்று வடக்கே சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான். 1000 பேர் சொல்லுகிறார்கள். அந்த பட்டியலை பார்த்தா தெரியும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தா சமஸ்கிருத தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்களா செயற்கையா சொல்லிக் கொள்வது. பிராமணர்களுக்கு கூட சொந்த தாய்மொழி என்று ஒன்று தனியே இல்லை. இங்கே இருந்தால் அவர்களுக்கு தமிழ் தாய்மொழி, அந்த பக்கம் ஆந்திராவில் இருந்தால் தெலுங்கு அவர்களுக்கு தாய்மொழி, ஊபி பீகாரில் இருந்தால் அங்கே உள்ள மொழி போஜ்புரி, மைதிலி, கல்யாணி, இதுதான் தாய்மொழி. ஹிந்தியும் யாருக்கும் தாய்மொழி கிடையாது. அது தொடர்பு மொழி, கல்வி மொழி, அவ்வளவுதான். உத்தரப்பிரதேசம், பீகாரில் எல்லாம் போஜ்புரி, மைதிலி, கல்யாணி, அவதி என்று பல மொழிகள், தாய்மொழிகள். வீட்டிலே பேசுவது, தெருவிலே பேசுவது, அதுதான் அவர்களுடைய கல்வி மொழி. தொடர்பு மொழி ஹிந்தி, அவ்வளவுதான். அந்த ஹிந்திக்கு தாய்மொழி எதுவும் கிடையாது, தாயகம் எதுவும் கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு தாயகம் எதுவும் கிடையாது. அதுபோல சொன்னால் வருத்தப்படக்கூடாது, பிராமணர்களுக்கும் சொந்த தாயகம் கிடையாது. இப்போ நம்ம ஊர்ல இருந்தால் நம்ம தாயகம் அவங்களுக்கு, ஊபியில இருந்தால் ஊபி அவங்களுக்கு தாயகம், பீகார்ல இருந்தால் பீகார் தாயகம். தப்பு இல்லை, அந்த அடக்கத்தோட இருங்கன்னு சொல்றோம். எல்லாம் எங்களால் தான் நடக்குது, எங்க மொழி தேவ பாஷை, உன் தமிழ் நீச பாஷை என்று சொல்லக்கூடிய ஆணவம் இருக்குது அல்லவா, அது கூடாது. இப்போ நான் சொன்னேன் தொடக்கத்தில், பிராமணர்களை எடுத்து நிறைய நம்ம நிறைய எழுதியிருக்காரு பாவேந்தர். அதனால வருத்தம் இருக்கும். பிராமணர்கள் தமிழர்களை இழிவுபடுத்தி எவ்வளவு காலம் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. நம்மெல்லாம் சூத்திரர்கள் தானே. சூத்திரர்கள்னா யாருன்னே அவன் சொல்றான், தாசி மக்கள். இங்க இருந்துகிட்டு நம்ம தோல்ல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம மூஞ்சியில காரி துப்புனான். நீ செய்யாத இழிவையா எங்க பாவேந்தன் உங்களை செஞ்சிட்டான்? தமிழன் தமிழச்சியை நீ செய்யாத இழிவை விடவா எங்கள் பாவேந்தன் செய்து விட்டான் உங்களை கத்த? அப்படி அவ்வளவு கொச்சையாலாம் எழுதலையே பாவேந்தன். எழுதியிருக்காரு, கண்டனம் பண்ணி எழுதியிருக்காரு. நீங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை எங்களை சூத்திரர் என்றீர்கள், பஞ்சமர் என்றீர்கள், உங்களை விட இழிவானவர்கள் என்றீர்கள். உங்களை நாங்கள் எல்லாம் சாமி என்று சொல்லணும். தமிழர்களே உயர்ந்த ஜாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பிரிவினர்
அவர்களெல்லாம் கூட ஐயரை சாமின்னு தான் சொல்லுவாங்க. ஐயர் இவரை சாமின்னு சொல்ல மாட்டாரு. எடுத்துக்காட்டா சொல்லுவோமே, சைவ பிள்ளைமார் இருக்காரு, அவங்க இடஒதுக்கீட்டில் வரமாட்டாங்க. தொண்டை மண்டல முதலியார் இருக்கார், இடஒதுக்கீட்டில் வரமாட்டாங்க. இப்போ முன்னேறிய வகுப்பார். அவர்கள் ஐயர்களை சாமி என்று சொல்வார்களே தவிர அவர்கள் சைவ பிள்ளைமாரை பார்த்து தொண்டை மண்டல முதலியாரை பார்த்து சாமின்னு சொல்ல மாட்டான். ஏய் வா போன்னு தான் பேசுவான். இவ்வளவு எங்கள் இனத்தை, எங்கள் மக்களை, எங்கள் மொழியை இழிவுபடுத்தினீர்கள் நீங்கள். உங்களை தாக்கி பாவேந்தன் எழுதினால் உங்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து அவரை பற்றி உங்கள் ஏடுகளிலே எழுத முடியாது என்றால் என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு அந்த வாய்ப்பை தமிழ்நாடு தமிழன் தமிழச்சி கொடுத்துருக்காங்க ஏமாளிகள். ரொம்ப வகுப்புவாதமா பிரிவினைவாதம் பேச நீங்கெல்லாம் ஒன்றா வச்சுருந்தீங்கல்ல, 4 வர்ணம் பேசுனீங்க. அந்த 4 வர்ணமும் தமிழன் தமிழச்சிக்கு பொருந்தாதுன்னா, வடநாட்டுக்கு தான் 4 வர்ணம், தமிழ்நாட்டுக்கு 2 வர்ணம் தான். பிராமணர்கள் ஒரு வர்ணம், பாக்கியெல்லாம் சூத்திரர்கள். சூத்திரர்களுக்குள்ள ஒரு கீழ்பிரிவு பஞ்சமர்கள் என்று வைத்தான். இங்க 2 வர்ணம் தான், 4 வர்ணமே கிடையாது. எல்லாரும் சூத்திரம் தான். இங்க இவ்வளவு இழிவுபடுத்தி இன்னைக்கும் நம்ம கோயில்ல போய் தமிழ்ல அர்ச்சனை பண்ண முடியல. தமிழன், தகுதியுள்ள தமிழன் அர்ச்சகராக முடியல. உன்னால உன்னை திட்டிட்டு எங்க பாவேந்தன் எழுந்தா அதெல்லாம் குற்றமா? அது இதை கேட்பதற்கு நமக்கு துணிச்சல் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. பாவேந்தர் போன்றவர்களை, தமிழ் இனத்துக்கு பாடுபட்டவர்களை, தமிழ் மொழிக்கு பாடுபட்டவர்களை புறக்கணித்து விட்டு இந்த மண்ணிலே வியாபாரம் செய்ய முடியாது என்ற நிலையை நாம் உருவாக்கவில்லை. அதனால்தான் வஞ்சகமாக பாவேந்தரை மறைக்கிறார்கள். அதை கண்டுகொள்ளாமல் நாம் இருக்கிறோம். சரி, பள்ளிக்கூடங்கள் அங்க இங்க பாரதியார் விழா கொண்டாடுறீங்கல்ல, கொண்டாடுங்க. பாவேந்தர் விழா கொண்டாடினா என்ன? குழந்தை இலக்கியம் அவ்வளவு எழுதியிருக்காரு. சிறு குழந்தைகளுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இளைஞர் இலக்கியம்னு ஒன்று எழுதியிருக்காரு, தொகுப்பு, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு. திரைப்பட பாடலாக கூட வந்து, தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, சிலை போல ஏனங்கு நின்றாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்ன்னு அந்த காலத்தில் அவர் பெண்கல்வி வேண்டும் என்பதற்காக பாடினார். இப்போ நடைமுறையில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் படிக்கிறார்கள். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது படித்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு படித்த தகுதிக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. பத்திரிகையில பார்த்தா தெரியும், பொண்ணு நல்ல பட்டங்கள் பெற்றிருக்கும், மாப்பிள்ளை அதை விட குறைச்ச பட்டம் பெற்றுவார் இன்னைக்கு. ஆனால் பாரதியார் பாவேந்தர் காலத்தில் அந்த பெண் கல்வி இல்லாமல் இருந்தது, குறைவாக இருந்தது, பெண் பிள்ளைகள் படிக்காமல் இருந்தது. அதுக்கு எழுதினார், நிறைய எழுதியிருக்காரு. ஆரஞ்சு பழத்தையும் நீ ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு, நீர் சுண்டி இருக்கவும் கூடும், மெத்த புளிக்கவும் கூடும், கொழுத்த பலாவினுள்ளே கோது மிகுந்திருக்கும், அழுத்தி பார்த்த பின் அதன் பின் வாங்கு தம்பி என்று எழுதுவார். சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பாடல்கள் எல்லாம் எழுதினார்கள். அம்மா அவர்களுக்கு அழகின் சிரிப்பு ஒரு தலைப்பு வச்சாருங்க. அவங்க சொன்னாங்கல்ல, காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளிப்புனையில் கண்டேன், அந்த சோலையிலே மலர்களிலே தண்ணீர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள், மாலையிலே மேற்றிசையில் இலகுகின்ற மாணிக்க சுடலில் அவள் இருந்தாள், ஆலஞ்சாலையிலே கிளைதோறும் கிளியின் கூட்டந்தண்ணில் அந்த அழகன் பால் கவிதை இருந்தாள். இந்த பாட்டு பாட்டு. புத்தக தலைப்பு அழகின் சிரிப்பு. ஒரு காயின் பண்ணார் பாரு, அழகின் சிரிப்பு. 2வது பாட்டு தான் அம்மா சொன்ன பாட்டு, சிறு குழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றால். அழகு எங்கெங்க இருக்குங்கிறான் பாருங்க. சிறு குழந்தை விழியினிலே ஒளியாய் நின்றால், திருவிளக்கில் சிரிக்கின்றாள், நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றார். அப்படி பூ எடுத்து கட்டுதில்ல, அது நாடகங்கிறார். நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றார். ஒவ்வொன்றும் இப்படி, ஒவ்வொன்றும் இப்படி, அப்படி எழுதியிருக்கவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவரை முழு அளவில் நாம் கொண்டு போக வேண்டும். சமூக கருத்துகள், பொது உடைமை ஆதரவு கருத்துகள், எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி செல்கின்றது இந்த மையம். அப்படி ஆகணும் அப்படின்னாரு. அதனால
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சொன்ன பாடல்ல அவ்வளவு கருத்துக்கள் இருக்கு. அந்த தமிழை எங்களுக்கு ஒரு கருத்து பரிமாற்ற கருவின்னு சொல்லுவாங்க. பிராமணன் இருந்தால் கத்துங்க தம்பிகளா தங்கைகளே, அவன் தேவ பாஷைங்கிறான், சமஸ்கிருதம் மக்கள் பேசாத மொழி, அதான் எங்களுக்கு உயிர் புனிதம்ங்கிறான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? மொழி என்னங்க மொழி? அது ஒரு கருத்து பரிமாற்ற கருவி. என்ன அலுமினிய டம்ளரா, அலுமினிய குண்டானா? நீ நினைச்சா மொழியை உண்டாக்க முடியுமா? சொல்லுங்க யாராவது இந்த மொழி இந்த காலத்தில் உருவானது, இப்படித்தான் உருவானது, எவனாலும் சொல்ல முடியல. நாங்கள் அதுதான் சொல்லிட்டோம். மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. மனிதர்கள் எப்படி இயற்கையின் படைப்போ அப்படி மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. உலக உருண்டை ஒன்று, இந்த சமூகங்கள் தனித்தனியே இருக்கு. மொழி, இனம், தாயகம் என்ற அடிப்படையில் நம்ம மொழி அறிவியல் மொழி, நம்முடைய மொழி கணித மொழி. இது சாதாரண மொழியில் இந்த எழுத்துக்களும் இந்த உச்சரிப்புகளும் எந்த இப்போ சான்ஸ்கிரிட்டில் சொல்லலாம் இலக்கணம், தொல்காப்பியத்துக்கு ஈடாக ஒரு இலக்கணம் கொண்டு வாங்களே சான்ஸ்கிரிட்டில் பார்ப்போம். ஒரு எழுத்து இந்த உடல் உறுப்பில் எங்கேருந்து பிறக்குது, அதுக்கு எத்தனை மாத்திரை சவுண்ட் இருக்குது, இசையில் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒன்று கணக்கு சொல்கிறாங்களே நம்பர், அது மாதிரி சொல்கிறாருங்க தொல்காப்பியம். அதை விட இன்னும் கூடுதலாக இன்றைக்கு இதே ஒரு சயின்ஸ், ஒரு இயக்கம், இந்த மொழி இயங்குகிற முறையே என்ற ஆய்வுகளை இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. தமிழர்கள் ஒன்றாக விழித்து கொண்டால் நம்முடைய பகைவர் எங்கோ மறைவார் என்பதை எச்சரித்தார். இதெல்லாம் கோட்பாடு, என்ன இதெல்லாம் கோட்பாடு. அதனால அந்தந்த செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்முடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் நம் மொழியை பாதுகாக்கவில்லை என்றால், நம் இனத்தை பாதுகாக்கவில்லை என்றால் அடுத்த மொழியும் அடுத்த இனமும் இங்கே ஆட்சி செய்யும். அதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் என்னங்க இந்த காலத்தில் மொழி இனம் அதெல்லாம் சரி, அப்படி எல்லாரும் நினைச்சிட்டோம் இந்தி தான் இங்கே இருக்க வேண்டும். இந்திய அரசனுடைய நீராற்றல் துறையை ஏற்கனவே ஆங்கிலத்தில் சொன்னோம், வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரி சொல்லக்கூடாது, ஜல் சக்தி அப்படிதான் சொல்லணும், கொண்டு வரான்ல. தலைமை அமைச்சர் சொல்லக்கூடாது, பிரதமர் என்று தான் சொல்லணும், பிரதான் மந்திரி. இந்தியா என்று சொல்லக்கூடாது, பாரத்னு சொல்லு. அதுதான் சமஸ்கிருத மயமாக்கப்பட்டது. இந்தியா என்பது வெள்ளைக்காரன் வச்சது பேரு. ஏன் வெள்ளைக்காரனுக்கு பிறந்து தானே இந்தியா, அதையும் வச்சிருக்க. பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது தானே இந்தியா. இந்தியா என்றோ பாரதம் என்றோ ஏற்கனவே ஒரு நாடு இருந்ததா? தமிழ்நாடு இருந்தது, தமிழகம் இருந்தது, அவனுக்கு நாடு இருந்திருக்கும். இந்தியா என்ற நாடு யாரு? இந்தியாவின் உண்மையான தந்தை யார்? ராபர்ட் கிளைவ் போன்றவர்கள் தான். நம்ம பெருமைக்காக காந்தியடிகளை சொல்றோம், பெரியவர் வருது, அவரை மதிக்கலாம், அது வேற. இந்தியாவின் தந்தை யார்? இந்தியா உருவாக்கியவன் ராபர்ட் கிளைவ் போன்றவர்கள் தான். அவர்கள் தான் இந்தியாவின் தந்தை மாதிரி இதை உருவாக்கியவர்களுடைய பீரங்கி தான். நம்ம ஆட்களை தூக்கில் போட்டு கொன்னுட்டு புலித்தேவனை, கட்டபொம்மனை, மருது சகோதரர்களை, அது மாதிரி தீரன் சின்னமலையை, இப்படி எத்தனையோ பேரை கொன்னுட்டு தூக்கில் போட்டு துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டு உருவாக்கியது தான் இந்த பாரதம் என்பதோ அல்லது அமைச்ச இந்தியா என்ற பேரோ, இந்தியா என்ற ஒரு எல்லை வடிவம். எனவே நாம் இன்றைக்கு இதெல்லாம் வேண்டாப்பா, மொழி இனம் வெறி எல்லாம் கூடாது. வெறி இல்லை, தற்காப்பு. இது உன் மொழியை ஒரு அயல் மொழிக்காரன் அழிக்க வருகிறான், அயல் மொழியை திணிக்கிறான் என்றால் உனக்கு உன் தாய்மொழி பற்றிருந்தால் போதாது, தாய்மொழி வெறி வேண்டும். மனதில் வைத்துக்கொள். உனக்கு தாய்மொழி பற்றி அளந்து டிகிரி பார்த்து வச்சா பத்தாது. உன் மொழியை ஒரு அயல் மொழியை அழிக்க வருகிறது, அயலான் உன் தாயகத்தை அழிக்க வருகிறான், உன் இனத்தை அழிக்க வருகிறான் என்றால் உனக்கு உன் இனத்தின் மீது, தாயகத்தின் மீது, மொழியின் மீது வெறி வேண்டும், போர்க்குணம் வேண்டும், போராட வேண்டும்.
அதிலே நீ துணிந்து களத்திலே நிற்கவில்லை என்றால் அடுத்தவனுக்கு அடிமையாகத்தான் இருப்பாய். இப்பொழுது அப்படித்தானே இருக்கிறாய். தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் என்ன சுயமா, இப்போ சென்னை செஞ்சாஜி கோட்டையில் ஒரு அரசு இருக்கு. வெள்ளக்காரங்காலத்தில் 1920 அதன் பிறகு 1935 சட்டப்படி உருவான மாநில அரசுக்கு இருந்த சட்ட உரிமைகள் கூட இன்றைக்கு கிடையாது. வெள்ளக்காரன் கல்வியை 1935 மாநில அரசு பட்டியல் வைத்தான். இந்திரா காந்தி அதை இந்திய அரசு ஆதிக்கத்தில் உள்ள பொதுப்பட்டியலுக்கு 1975 கொண்டு போனார், 76 கொண்டு போனார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு சொந்தமாக வகுக்க முடியாது. அவன் கொண்டு வந்துட்டான் பாடத்திட்டம். அதைத்தான் நீங்கள் செயல்படுத்தணும். அதை செயல்படுத்திக்கிட்டு தான் நாங்கள் அதை ஏற்கலை போகலை, இப்போ அதை அப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம்னு உழுதிக்கிட்டு இருக்காங்க மாநில ஆட்சியெல்லாம். வேறு எதுவும் கிடையாது. உங்கள் நெல்லுக்கு என்ன விலை டெல்லியில் தீர்மானம் ஆகணும். உங்கள் வயலில் என்ன ரக நெல் நீங்கள் விதைக்கணும், பயிர் உளுந்து என்ன செய்யணும், அதை அவன் முடிவு பண்ணுவான். இது உங்களுக்கு என்ன சுதந்திரமா? அது இதெல்லாம் எவனுக்கும் நம்ம அடிமையாக இருக்கிறது தெரியவில்லையா? அது இங்கே செம்மலர் பேசும்பொழுது ஒரு துயர செய்தியை சொன்னார். அந்த புள்ள கையை தூக்கிட்டே நிற்கிறான். ஐயா, அந்த தஞ்சாவூரில் தமிழ்நாடு பூரா நடக்குதுங்க. தமிழில் பேசினா அபராதம் போடுறாங்க. இன்னைக்கு நடக்குது பல இடத்துல கல்லூரிகளில். இதை தலையிட்டு தமிழ்நாடு அரசு எங்கேயாவது கேட்குதா? தமிழில் பேசினால் அபராதம் போடுறது, நடவடிக்கை எடுத்தது, வெயிலில் நிறுத்துறது, இது பண்ணால் அந்த தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியர் மேல் குற்ற வழக்கு போடுவோம், சிறைக்கு அனுப்புவோம் என்று சொல்வதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தயாரா? அன்னை தமிழை அரியணை ஏற்றுவோம் எல்லாம் புருடாமொழி. இருப்பது ஒரு உயிர், அது போவது ஒரு முறை, அது தமிழுக்காக போகட்டும் என்று 1001 தடவை சொல்லியிருப்பார் அவங்க அப்பா முதல்வராக இருக்கும்போது. தமிழுக்காக எதுவும் செய்யறதில்ல. தமிழ்நாட்டில் பள்ளி, நீங்கள் சிபிஎஸ்சி எவன் பள்ளிக்கூடமாக இருக்கட்டுங்க, தமிழில் இந்த கேம்பஸில் தமிழில் பேச, பொறியியல் கல்லூரியில் எப்படி தான் பண்ணுறாங்க. தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழில் பேசினா அபராதம் விதிக்கிறது. எஃப்ஐஆர் போடுவேன் உங்கள் பேரில் என்று சொல்ல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தில் உண்டா, தெம்பு உண்டா? நம்ம அதை கேட்டிருக்கோமா? அந்த பள்ளிக்கூடத்தை அந்த கல்லூரியை பார்த்தானே கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்கிறோம். இந்த பிள்ளை அம்மாவை அம்மான்னு சொல்லிட்டாக்க கோபம் வருது தாய்க்கு. பணம் கட்டி படிக்க வைக்கிறேன், கடைசியில் இப்படி பேசுகிற, என்னப்பா அசிங்கமாக பேசி இந்த பிள்ளை பேசிருச்சு. அம்மாவை அம்மான்னு சொல்லிடுச்சு, மம்மின்னு சொல்லணும், அப்பாவை டாடின்னு சொல்லணும். இந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம பழக்கமாயிட்டோம். நம்முடைய நெஞ்சத்தில் உள்ள அடிமைத்தனத்தை நீக்க பாவேந்தர் நாளில் உறுதி எடுப்போம். மற்றவர்களுக்கு கோரிக்கை வைப்பது அப்புறம். நம்முடைய நெஞ்சத்தில் உள்ள அடிமைத்தனத்தை இயன்றவரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழில் பேசுவோம். தேவையில்லாமல் ஆங்கிலத்தை கலக்கணும். மலையாளிகள் பெரிய பெரிய படிப்பாளியாக இருப்பாங்க, அவர்களுக்குள் பேசும்போது மலையாளத்தில் தான் பேசுவாங்க. அவனுக்கெல்லாம் மொழி பற்றி இனப்பற்று இருக்கு. அவன்லாம் அகில இந்திய கட்சியில் உள்ளவன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ். மொழி பற்றி இனப்பற்று வருகிறது. அது இல்லாமல் சீர்கெடுத்தது இங்கே தான், தமிழ்நாட்டில் தான். இந்திய தேசியமும் கெடுத்துச்சு, திராவிடமும் கெடுத்துச்சு. இங்கிலீஷில் பேனது தான் அறிவாளி, நாகரிகம். இந்த பாவேந்தர் நாளில் இந்த உறுதியை எடுப்போம். இந்த மொழியை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சொன்னார்ல, அதுபோல் தமிழ்நாட்டுக்கு நிறைய பாடியிருக்காரு. அந்த தமிழ்நாடு நம்மதடா நம்மதடா இந்நாடு என்றும் நாம் இந்நாட்டின் வேந்தர் சமம் இந்நாட்டு மக்கள் என்ற தாக்கடா வெற்றி முரசை, அது மாதிரி நிறைய இருக்காரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டை நாடு 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 என்று, என்னருமை மக்களே, இன்பத் தமிழரே, இன்னல் வடக்கர்களை எல்லளவும் நாடாதீர். அவர் சொன்னது பாரதிதாசன். என்னருமை அன்னை அறிக்கையாது, தமிழ்தாய் பேசுறது போல ஒரு கவிதை எழுதியிருக்கார் அவர். அதில் என்னருமை மக்களே, இன்பத் தமிழரே, இன்னல் வடக்கர்களை எல்லளவும் நாடாதீர். உங்கள் கலை ஒழுக்கம் மிக்க உயர்ந்தவையை பொங்கி வரும் ஆரியத்தின் பொய்க்கதைகள் ஒப்பாதீர். பொங்கி வரும் ஆரியத்தின் பொய்க்கதைகள் ஒப்பாதீர்.
ஏமாற்றி மற்றவரை ஏட்டால் அதை மறைத்து தாம் மட்டும் வாழ சதைநானா ஆரியத்தை நம்புவார் நம்பட்டும் நாளைக்கு உணர்வார்கள் அம்பலத்தில் வந்தது இன்றே ஆரியரின் சூழ்ச்சியெல்லாம் ஆட்சி அறியாத ஆரியர்கள் ஆள வந்தார். அவங்க சொந்த ஆட்சி கிடையாது. பாட்டாளி மக்கள் எல்லாம் பாம்பென்றே அஞ்சாரோ, மிக்க மதவெறியர் மேல்நிலை எய்திவிட்டால் தக்க முஸ்லீமை தாக்காதிருப்பாரோ. அந்த காலத்தில் எழுதாரு, மதவெறியர்கள் அரியணையில் ஏறிட்டாக்க தக்க முஸ்லீமை தாக்காது இருப்பாரோ. சாதி மதம் பேசி தனித்தனியே நீர் இருந்தால், நம்மளை சொல்றாரு, சாதி மதம் பேசி தனித்தனியே நீர் இருந்தால் தோது தெரிந்த ஆரியர்கள் உம்மை தொலைத்திடுவார். நமக்கு சொல்லியிருக்காரு, வச்சிருக்க நமக்கெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் தமிழருக்கு தமிழே தாய்மொழி என்றோம், தமிழகம் தமிழருக்கு தாயகம் என்றே. தமிழ்நாட்டில் அயலார்க்கு இனியென்ன வேலை, தாவும் புலிக்கொரு நாய் எந்த மூலை, தூங்கியதுண்டு தமிழர்கள் முன்பு பகை தூளாகும் அன்றோ எழுந்த பின்பு, தீங்கு புரிகின்ற வடக்கரின் எலும்பு சிதைந்திடச் செய்திடும் தமிழரின் பண்பு. அவனவன் நாட்டில், நல்லா சொல்ற ஜனநாயகம், அவனவன் நாட்டில் அவனவன் வாழ்க, மற்ற அயல் நாட்டை சுரண்டுதல் அடியோடு வீழ்க, துவளாத வாழ்க்கை உலகெல்லாம் சூழ்க, தூக்கிய கைகள் அறநோக்கி தாழ்க, தமிழனுக்கு உலகம் நடுங்கியதுண்டு, அங்கு தன்னாட்சி நெறிவிட எண்ணியதுண்டா. எங்கெங்கே போயிருக்கான் தமிழன், அங்கே போய் ஆட்சியா பண்ணிக்கிட்டு இருந்தான், போயிட்டு வந்துடும் வெற்றி பெற்றுட்டு. தமதே என்று பிறர் பொருள் கொண்டு தாம் வாழ எண்ணினோர் எங்குளர் பண்டு, நம்ம இனத்துல எங்க இருந்தான் என்றெல்லாம் நிறைய பாடுகிறார். இப்படிப்பட்ட பாவேந்தருடைய இந்த கோட்பாட்டையும் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் விழிப்படைந்து வருகின்றன. இந்திய தேசியம் பேசக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இருக்கிற மாநிலங்களிலேயே மாநில கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒரு தனித்த இனம், நமக்கான உரிமை, நமக்குள் சமத்துவம் வேண்டும், நமக்குள் சாதி சண்டைகள் கூடாது, நமக்குள் மதச்சண்டை கூடாது. இந்துவா முஸ்லீமா கிறிஸ்துவெல்லாம் எல்லாம் இந்த மண்ணின் மக்கள், மதம் நம்மெல்லாம் தமிழ்நாடு, நமக்கு தமிழ் மதங்கள் இதெல்லாம் இங்கே இருக்கிறது. இந்துவா சமஸ்கிருதம் நமக்கு வேத மொழி அல்ல, தமிழ் தான் நமக்கு வேதம். தமிழர்கள் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும். இந்த தமிழில் கோயிலில் அர்ச்சனையும் அர்ச்சகரும் தமிழர் என்ற நிலை வர வேண்டும் என்றெல்லாம் புரிந்து, கிறிஸ்துவர் முஸ்லீம் நம்முடைய சகோதரர்கள் தான், நம்மிலிருந்து மதம் மாறியவர்கள் தான், வெளியிலிருந்து வந்தாலும் பல நூறு ஆண்டுகளாக இங்கே வாழக்கூடிய மக்கள் இந்த மண்ணின் மக்கள் தான். அவர்களெல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய உறுப்புகள் தான், தமிழ் மண்ணின் பிறப்புகள் தான் என்ற புரிதலோடு நாம் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தை தான் பாவேந்தர் முன்வைத்தார் என்று கூறி, அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசியத்தை முழங்கு சங்கே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.